மணிகண்டன், இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? விவரங்கள் விரிவாக சொல்லலாம். வணக்கம் சரவணன். தற்போது கோவை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்தும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் தங்களுக்கு தினமும் குறைந்தபட்சமாக ரூ. 770 சம்பளம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது கோவை மாநகராட்சியில் 4 மண்டலங்களிலும் சேர்த்து 5000க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் டிரைவர்கள், கிளீனர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் தங்களுக்கு கூடுதல் சம்பளம் வழங்க கோரி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த மாதம் நடந்த போராட்டத்திற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையை ஏற்று அவர்கள் வேலைக்கு திரும்பினார்கள். இந்த நிலையில் நேற்று கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு மீண்டும் இந்த போராட்டமானது தொடர்ந்தது. அவர்கள் தினமும் தங்களுக்கு ரூ. 770 சம்பளம் வழங்க வேண்டும் என கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் அவர்களுக்கு ரூ. 638 வரை சம்பளம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டும் அது தொடர்பான ஒப்புதல் ஏற்படாததால் இந்த போராட்டமானது தொடர்கிறது. மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் தலைமையில் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் அதிகாரிகள் தரப்பில் குமரேசன், சுல்தான், முத்துசாமி, பூபதி ஆகியோரும், துப்புரவு பணியாளர்கள் தரப்பில் பன்னீர்செல்வம், பிரபாகரன், தமிழ்நாடு செல்வம், கார்த்திக், சந்தானம் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். இன்று காலை மீண்டும் கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் எதிரில் 500க்கும் மேற்பட்டவர்கள் குவிந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மக்கள் முன்பாக தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். டிரைவர்கள் மற்றும் கிளீனர்களுடன் சம்பள உயர்வு வேண்டும் என அனைவரும் கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களால் ரயில் நிலையத்திலிருந்து வடவள்ளி, காந்திபுரம் செல்ல முடியாமல் அரசு மற்றும் தனியார் பஸ்கள், பொதுமக்கள் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றன. தரையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட பணியாளர்களை அங்கு பாதுகாப்பு நின்ற போலீசார் வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்றனர். அப்போது அவர்கள் கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்று காலை இதன் காரணமாக கலெக்டர் அலுவலக ரோடானது முழுவதுமாக ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கிறது. சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.